அதிகாரம் 15. தன்னுடைய சிநேகிதருக்கு தான் புரியும் விதமாக பேசியதாக யோபு நினைத்தார். தன்னுடைய ஆலோசனைகளை தன்னுடைய சிநேகிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று யோபு நம்பினார். ஆனால் அவர்களோ யோபுவின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோபு தன்னுடைய வார்த்தைகளினால் தன்னுடைய 3 சிநேகிதரையும் மேலும் பேச விடாமல் அமைதிப்படுத்தி விட்டதாக நினைத்தார். ஆனால் அவர்களோ அமைதியாகவில்லை. அவர்கள் யோபுவோடு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார்கள். எலிபாஸ் 2ஆம் முறையாக யோபுவோடு விவாதம் பண்ணுகிறார். எலிபாஸ் ஏற்கனவே யோபுவை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். தன்னுடைய நிலையில் இருந்து எலிபாஸ் சிறிதும் விலகிச் செல்லவில்லை. யோபு தன்னைத்தானே நீதிமானாக்கிக் கொள்வதாக நினைத்து எலிபாஸ் அவரை கடிந்து கொள்கிறார். யோபு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும் என்று எலிபாஸ் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். துன்மார்க்கரின் சுபாவத்தை எலிபாஸ் விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். துன்மார்க்கர் தேவனுக்கு விரோதமாய் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறார்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு துன்மார்க்கருக்கு விரோதமாய் ஆயத்தமாய் இருக்கிறது. எலிபாஸ் யோபுவை கடிந்து கொள்வதிலிருந்தும் அவருடைய உபதேசத்தில் இருந்தும் நாம் நல்ல சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம். எலிபாஸ் நல்ல சத்தியங்களை சொல்லுகிறார். எலிபாஸின் உபதேசம் நல்லதுதான். ஆனால் அவர் அதை பயன்படுத்தும் விதம் தவறானது.